பிளாக் ஷேடோ யூடியூப் சேனல் இருந்து விக்கியும் அவரோட டீமும் ரீசெண்டா ஒரு அபேண்டன் ஃபேக்டரியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தேன். ஏன்னா நான் லாஸ்டா பண்ண வீடியோவும் இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸுக்கு அவங்க வர்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு போன அப்புறம் அவங்க டீம்ல இருக்கிற பானுங்கிற பொண்ணுக்கு வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவே அவங்க ஒரு சாமியார் கிட்ட போயிருக்காங்க. அவர் சொன்னபடி இந்த பிளேஸ்ல ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக தான் இப்போ அவங்க வந்திருக்காங்க. என்ன ப்ரோ என்னடா அந்த பாரு சொல்றா ஏன்னா அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் அவங்களோட கண்ணில் படுது. ஆனா அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு போய் அவங்க பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. இதனால அவங்க தொடர்ந்து அந்த ஃபேக்டரிய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றேன் அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லயும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கவே சீக்கிரமா ரிச்சுவலை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி உடனே ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்பவே ரொம்ப ரிஸ்க் கலந்தது. ஏன்னா இந்த பூசணிக்கால நாங்க இந்த 4 பேரோட பிளட்டையும் வச்சு நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு தென் எங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு லெமன் இருக்கு. அந்த லெமனை எடுத்துட்டு போயிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போய் இந்த பில்டிங்கோட எண்டில் எது எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு இதை வந்து பிழிஞ்சு 2ஆக தூக்கி போட்டு அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றி வேண்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஐதீகம் அது சொன்னாரு அந்த சாமியார். அந்த ரிச்சுவல் படி அவங்க எல்லாரோட பிளட்டையும் சென்டர்ல இருக்கிற பூசணிக்காய் மேல தடவுறாங்க. அடுத்ததா அந்த ரூமோட கார்னருக்கு போய் லெமனை பிழிஞ்சு போட்டுட்டு ஒரு சூடத்தை ஏத்துறாங்க. கடைசியா அந்த ரிச்சுவல் பண்ண இடத்துக்கு அவங்க திரும்பி வந்தப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அவங்க திரும்பி போனப்போ கொஞ்சம் முன்னாடி ரிச்சுவல் பண்ண இடத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதனால பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வர்றவங்க ஒரு நைட் விஷன் கேமராவை அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ அந்த நைட் விஷன் கேமராவில் கேப்சர் ஆனது. இதுல பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவங்க ரிச்சுவல் பண்ண இடத்துக்கு பக்கத்துல கிராஸ் பண்ணி போறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த வீடியோல பிளாக் ஷேடோ டீம் கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான சம்பவங்கள் பத்தியும் உருவங்கள் பத்தியும் உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியால அருணாச்சல் பிரதேசம் நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனதும் வீட்டுல தனியா இருக்கிற ஒரு வயசான லேடி அடிக்கடி வீட்டுக்குள்ள ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லேடியோட பையன் வீட்டோட ஹால்ல ஒரு சிசிடிவி கேமராவை செட் பண்றாரு. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதுதான்.
ஃபர்ஸ்ட் துணி காய போடுற ஹேங்கர் அதோட பேஸ்கெட்ல இருந்து ஃபோர்ஸா தன்னால வெளியே வந்து விழுகுது. அடுத்ததா அந்த ஹால்ல இருக்கிற அயன் பண்ற டேபிளும் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆகுது. இந்த விஷயங்களை பார்த்து பயந்து போற அந்த லேடி உடனே அவங்களோட பையனுக்கு கால் பண்ண போனை எடுக்க அடுத்துதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. சிம்பிளி சரத் யூடியூப் சேனல் இருந்து சரத்தும் அவரோட டீமும் ஒரு பிரம்மாண்டமான அபேண்டன் காலேஜுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அங்க பாருங்க ப்ரோ, இங்க இருந்து மூவாயிட்டு போகுது ப்ரோ. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த பிளேஸுக்கு போறதுக்கு முன்னாடி சரத் அந்த இடத்தை பத்தி அங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் இதுதான். இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. இந்த காலேஜை பற்றி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப டேஞ்சரான காலேஜ்னு இங்கே இருக்கவங்க பேசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி அந்த சைட் போகிறப்ப அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் என் ஃப்ரெண்டோட வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அவன் ஏதோ ப்ராப்ளம் நினச்சி அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்க டைமில் அந்த காலேஜ்லேருந்து அழுகுற சவுண்டு, கத்துற சவுண்டு, இந்த மாதிரி பொண்ணு வாய்ஸ்லாம் நிறைய சவுண்ட் கேட்டிருக்கு. தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு, பார்க்க பொண்ணு மாதிரியே இருந்திருக்கு. யாரா பொண்ணு மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்கா, சரி கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போகிற டைமில் தூரத்துலேருந்து இவனை பயமுறுத்துற மாதிரி ஓடி வந்திருக்கு. அப்புறம் அந்த இடத்துல பேய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சைட் போறவங்களுக்கு அடிக்கடி சவுண்ட் கேட்குற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்காவது அந்த ஊர்ல பேய் பிடிச்சிச்சுன்னா அந்த காலேஜ் உள்ள தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பில்டிங்குள்ள அவங்க ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல பெருசா நெருப்பு எரியற மாதிரி தெரியுது. அது என்னன்னு பாக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள யாரோ சவுண்ட் கேக்குது. யார் இருக்கீங்க உள்ள? யாரு யாரு? என்னாச்சு உங்களுக்கு? யார் நீங்க? நீங்க தான் இருந்தது. எதுவும் பண்ணாதீங்க. ப்ரோ ஃபாலோ பண்ணு. హలో ఎవరైనా ఉన్నారా? என்ன ப்ரோ பண்றாங்க அவங்க? யாரு ப்ரோ? ஆகல பில்டிங்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சான லேடி திரும்பவும் பில்டிங்குள்ளேயே போக அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு சரத்தும் அவரோட டீமும் ஆளுக்கு ஒரு பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. ఎందుకు ఏడుస్తున్నారు? హలో
హలో ఏం కావాలి మీకు మీ ఫ్యామిలీలో ఎవరన్నా కావాలా అక్క మీకేమైనా హెల్ప్ కావాలా అక్క నీ పేరేంటి పరమేశ మీరు గర్లా బాయా మీరు கன்ஃபார்ம் ப்ரோ கண்ணு பாருங்க ப்ரோ கண்ணு பாருங்க ப்ரோ எப்படி வருது ப்ரோ ப்ரோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேன்னு பாருங்க ப்ரோ அந்த இடம் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ பசங்க கொண்டு போயிடலாம் அவனுக்கு எங்கே ப்ரோ காணோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பில்டிங்கோட இன்னொரு பக்கத்துக்கு போன சரத்தோட டீம் மெம்பர் ஒரு அமானுஷ்யமான விஷயத்த கேமராவில் கேப்சர் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்து அங்கே நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து ஓடி வந்திருந்தாங்க. ராயல் விகாரிங்கிற ஒரு தெலுங்கு யூடியூப் சேனல்ல இருந்து அப்துல் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மோஸ்ட் ஹாண்டட் அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. ఈ వ్లాగ్లో సోలోగా అయితే ఈరోజు హంట్ చేయబోతున్నాను. ఏంటంటే దీని స్టోరీనే చాలా డిఫరెంట్ ఉందబ్బా. இந்த அபேண்டன் பில்டிங்கோட பேக் ஸ்டோரி என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பில்டிங்ல 2 ஃபேமிலி ஒன்னா குடியிருந்திருக்காங்க. அப்போ இங்க நடந்த ஒரு மோசமான ஃபயர் ஆக்சிடென்ட்னால மொத்த ஃபேமிலியும் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க தொடர்ந்து அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே இந்த பிளேஸ்ல யாருமே குடிவராம போயிருக்காங்க. మనం ఉండే ఈ ఫారెస్ట్ ఏరియాలో సోలోగా ఉన్నాం కాబట్టి ఇంకా మనల్ని కాపాడేవాడు కూడా ఉన్నాడు. అలా ఉంటుంది సిచ్యువేషన్. గైస్ ఇటుపక్క ఏదో శబ్దాలు వస్తున్నాయి. గైస్ గైస్ வீட்டுக்கு வெளியே நின்று அவரு பேசிக்கிட்டு இருக்க சடனா அங்க இருக்கிற மரங்களுக்கு இடையில கருப்பா ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியுது. ஆனா அவரு உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. కానీ సించేసాను. ఓకే அந்த பில்டிங்க அவரு தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பல இடங்கள்லயும் பொருட்கள் கீழே விழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்டதே தவிர அவர் பார்த்த அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் திரும்பவும் அவரோட கண்ணுல படல. இதனால ஒருவித ஏமாற்றத்தோட அவரு அந்த பில்டிங்கோட வாசல்ல உட்கார்ந்திருக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம வீட்டுக்கு திரும்புற அப்துல் வீட்டுக்கு வந்த அப்புறமா பில்டிங் மேல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை வீடியோ ஃபுட்டேஜஸ்ல பார்த்துட்டு ஷாக்கா இருந்தாரு. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற தேர்ட் ஷேடோ மட்டும்தான் மங்கியோட பிக்சர் கூட சரியா மேட்ச் ஆகுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான்.
உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற இமேஜஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒண்ணு மட்டும் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.